வடக்கு மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா சந்திப்பு. எல்லைகளில் போதைப்பொருள் கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி? ஆபரேஷன் டூஃபான் திட்டம் குறித்து ஆலோசனை. போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளோம். தங்களின் அழைப்பை ஏற்று முதலமைச்சர் விஜய் ஆகஸ்ட் மாதம் கேரளாவுக்கு செல்ல உள்ளதாகவும் கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா பேட்டி. சமூக நீதித்துறை சார்பான விடுதிகளில் வழங்கப்படும் உணவுகளை வாட்ஸ்அப் மூலம் தினசரி புகைப்படம் எடுத்து அனுப்ப உத்தரவு. உணவுகள் தரமானதாக இல்லை என புகார்கள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் இனாம் நிலங்களில் ஏற்பட்டுள்ள தடைகளை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என முதலமைச்சரிடம் பே. சண்முகம் வலியுறுத்தல். இனாம் நிலங்கள் தொடர்பாக ஆராய தனி ஆணையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாகவும் பேட்டி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா. சென்னை அண்ணா சாலையில் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் மரியாதை. இந்தியாவின் வளர்ச்சிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர். கல்வி, ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு காமராஜரின் பங்களிப்பு எதிர்கால தலைமுறைக்கு வழிகாட்டி எனவும் பிரதமர் மோடி புகழார். காமராஜர் பிறந்த நாளில் அவரது தியாகம், சாதனைகளை நினைவு கூர்ந்து கல்வி வணக்கம் செலுத்துகிறேன். மக்கள் நலனுக்காக வாழ்நாளை அர்ப்பணித்த காமராஜரின் அடிச்சுவட்டில் பயணித்து வளமான தமிழகத்தை உருவாக்க உறுதியேற்போம் என முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் கல்வி கண் திறந்து நாடு நலம் பெற, விவசாயம் செழிக்க அணைகள் பல தந்த மாமனிதர் கர்ம வீரர் காமராஜர். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் அவர்தம் பெரும் புகழை போற்றி வணங்குகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவு. சென்னை அண்ணா சாலையில் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை. நைனா நாகேந்திரன், ஜெயக்குமார், ஜி.கே. வாசன், எரணாவூர் நாராயணன் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை. சென்னை தியாகராய நகரில் உள்ள காமராஜர் சிலைக்கு நடிகர் சரத்குமார் மாலை அணிவித்து மரியாதை. 124 கிலோ கேக் வெட்டியும் 1250 மரக்கன்றுகளை பொதுமக்கள், பள்ளி மாணவர்களுக்கு வழங்கி உற்சாக கொண்டாட்டம். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு பே. சண்முகம் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பு. 2006 வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு பட்டா கிடைத்திட தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வலியுறுத்தல். கடந்த திமுக ஆட்சியில் கரூரில் சாலை அமைக்காமலேயே அமைத்ததாக 3,23,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக பதியப்பட்ட வழக்கு. விசாரணைக்காக திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜர். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து செல்லும். வெளிநாட்டிலிருந்து ஏவா வேலு திரும்பி வந்து விட்டாரே, நீங்களே அவரை விசாரிக்கலாம் என கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். தேர்தல் தோல்வி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஈரோடு மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்துள்ள நிலையில் இபிஎஸ் ஆலோசனை. தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பனீந்திர ரெட்டி நியமனம். நசீர் அகமது மற்றும் ரீட்டா ஹரீஷ் தக்கர் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. வாக்காளர்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க கூப்பன் கொடுத்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக திமுக தொடர்ந்த தேர்தல் வழக்கு. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மற்றும் தேர்தல் ஆணையம் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்கள் சிலர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் போராட்டம்.
தட்டி கேட்டவர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட மீனவர்கள். திருநெல்வேலி எம்பி முன்னிலையில் காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மோதல். காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த நிகழ்வில் கேமரா முன்பு நிற்பது தொடர்பாக வாக்குவாதம் மோதலில் முடிந்தது. நாகர்கோவில் விசாரணை கைதி மரண வழக்கில் தலைமை வார்டன் உள்ளிட்ட 3 பேர் சஸ்பெண்ட். 3 பேரும் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் நெல்லை மத்திய சிறைச்சாலை காவல் கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் உத்தரவு. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி உயிரிழந்தது மிகப்பெரிய கொடூரம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தல். ஒரு பக்கம் பவர்கட் பாலியல் வன்கொடுமை, இன்னொரு பக்கம் லாக்அப் மரணங்கள். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடல். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிந்தையில் உதித்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை முடக்கியுள்ளனர். கல்வெட்டுகளை அகற்றுவதால் திமுக தலைவரின் புகழை என்னாலும் மறைக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. சென்னை பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி ஆலோசனை. நாளை பாமகவின் 38வது ஆண்டு விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது குறித்து விவாதம். தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க அரசு தீவிர நடவடிக்கை. கடந்த 2 வாரங்களில் மட்டும் 1034 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தகவல். சென்னை கண்ணகி நகர் எழில் நகரில் கஞ்சா போதை கும்பல் தொடர் அட்டூழியம். தட்டி கேட்கும் அப்பகுதி மக்களுக்கு போதை ஆசாமிகள் கொலை மிரட்டல் விடுப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை கண்ணகி நகரில் 17 வயது கபடி வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் கபடி பயிற்சியாளர் ராஜி கைது. கொடைக்கானலில் பதுங்கியிருந்தவரை கைது செய்து தனிப்படை போலீசார் நடவடிக்கை. கரூர் குளித்தலை அருகே திருமணமான பெண்ணுக்கு தாவேக நிர்வாகி பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். கிருஷ்ணராயபுரம் கிழக்கு தாவேக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அமராவதி அணையை முற்றுகையிட்டு 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டம். குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறக்கவிருந்த நிலையில் விவசாய நிலங்களில் பயிர்கள் காய்ந்து வருவதால் முதலில் விவசாயத்திற்காக திறந்துவிடுமாறு விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை கோட்டூர்புரத்தில் தெருநாய் கடித்து சிகிச்சை பெற்று வந்த நபர் 45 நாட்களில் உயிரிழப்பு. நாயின் செய்கை போல செய்து வாயில் நுரை தள்ளி உயிரிழந்த பரிதாபம். வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக அறிவிப்பு. புதிய காற்றழுத்தம் காரணமாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரான்ஸ் தேசிய தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள தூதரகம் சார்பில் வண்ணமயமான வான வேடிக்கை. கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் உட்பட திரளானோர் பங்கேற்று உற்சாகம். இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமல். ஜவுளி, காலனி, உணவுப் பொருட்கள் உட்பட 99% பொருட்கள் மீதான சுங்க வரி ரத்து. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானா மாநிலம் ஜிந்த் நகரில் இருந்து சோனிபட்டுக்கு இயக்கம். ரயில் சேவையை நாளை மறுநாள் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இன்றி தாய்லாந்துக்குள் நுழைவதை தொடர்ந்து அனுமதிக்கும் அந்நாட்டு அரசு விசா விலக்கு திட்டத்தின் கீழ் தங்குவதற்கான அதிகபட்ச கால அளவை 60 நாட்களில் இருந்து 30 நாட்களாக குறைக்கப்பட உள்ளதாக தகவல்.
முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகம் திரைப்படம் ஜூலை 23 வெளியாக வாய்ப்பு. ஏற்கனவே படத்தின் ட்ரெய்லர் வெளியான நிலையில் இந்த வார இறுதியில் மற்றொரு ட்ரெய்லர் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,05,440 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 13,180 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 240 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை.